அஸ்ஸலாமு அலைக்கும்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவன் அருளால எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கஸ்வா டெய்லர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட் தைக்கிறது எப்படி? அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் சொல்றத போல நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல் மற்றவருடைய முயற்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உதவியா இருக்கும்னா, அத உடனே செய்றதுல தப்பே இல்லம்மா. அதனால நம்ம மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஜிப் வைக்கிறது பேண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பாக்கெட் எப்படி வைக்கிறது, பெல்ட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள் நம்ம ஜிப்பு எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு நல்லா நீட்டாகவே வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம முன்பக்கம் மடிப்பு எடுத்து வைக்க சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பாக்கெட் பீஸு அவங்க கட் பண்ணியே கொடுத்துருவாங்க. பாக்கெட் பீஸ் வந்து அகலம் வந்து ஒரு 10 இன்ச்சும் உயரம் 8 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு பாக்கெட் பீஸ் இந்த பேண்ட் துணிலேயே கட் பண்ணி ரெடியாக கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அந்த 8 இன்ச்சில் உள்ள பக்கம் வந்து உயரமாக வச்சுக்கிட்டு நம்ம அதை முன்பக்க பீஸுக்கு சைடில் கரெக்டாக இப்படி வச்சிடும். இந்த பேண்ட் பீஸ்லேயும் கொடுப்பாங்க பாக்கெட் பீஸு. சில சமயம் நம்மளுக்கு அந்த ஷர்ட் கிளாத்லேயும் வந்துடும். இப்படி பாருங்கள், அந்த பேண்ட் பீஸ்லையும் இருக்கும் பாக்கெட், அதே மாதிரி இந்த பீஸ்லையும் இருக்கும். 10 இன்ச் அகலமும் 8 இன்ச் உயரம் இருக்கும். இப்போ நம்ம அந்த 8 இன்ச் உயரம் உள்ள பகுதியை நம்ம சைடில் பாக்கெட்டுக்காக உயரத்துக்கு வச்சு அது மேலே கரெக்டாக கீழேருந்து ஒரு 3 இன்ச்சு பாருங்கள், கீழேருந்து ஒரு 3 இன்ச்சு உயரத்தை நம்ம மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து மிச்சம் எல்லா துணியவுமே சேர்த்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் வளைவாக ஒரு கோடு போட்டுடுறோம். இப்போ இதில் தான் நம்ம அடிக்க போகிறோம். அது அழகாக நம்ம வளைவாக அடிக்கணும். ஏன் இந்த வளைவு அப்படிங்கிறத உங்களுக்கு பின்னாடி புரியும். இப்போ சரியாக அந்த வளைவாக அடிச்சுட்டு அதை நம்ம கரெக்டாக அந்த நூல் நம்ம அடித்ததை ஒட்டிய சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். சின்ன சின்னதாக நம்ம வெட்டி விட்டோம் அப்படின்னா அதை திருப்புறதுக்கு வந்து நம்மளுக்கு திருப்பி பார்த்து அடி போடும்போது ஃபினிஷிங்காக அது நல்லா திரும்பி உட்காரும். அதனால தான் நம்ம அந்த சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணுறோம். எந்த உங்களுக்கு வளைவாக வந்து எதை வந்து நம்ம வளைவாக அடித்தாலும் அதை கரெக்டாக அந்த வளைவு பகுதியில் நல்லா நீட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம்னா அது திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்காக அது அடி விழுந்துடும். இப்போ இது மாதிரி கையை வச்சு நல்லா நீவி விட்டுட்டு நெகத்தை வச்சோ அல்லது கையை விரல் வச்சோ நல்லா நீவி அமுக்கி விட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பதிவு தையலை போட்டுறோம். இப்போ நம்ம அந்த பாக்கெட் பீஸை அப்படி நம்ம பெரட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாக்கெட் ரெடி ஆயிடும். இப்போ அந்த மேல் துணியவும் பாக்கெட் துணியும் விலகாமல் இருக்கிறதுக்காக அந்த 3 துணியும் சேர்த்து வச்சு நம்ம மேலே நேராக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு அடி ஒன்று போட்டுறோம். இது எதுக்காக அப்படின்னா இந்த அடி எதுக்காகனா விலகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து பேக் பீஸை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். அது வரைக்கும் இது விலகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த அடியை போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் பாக்கெட் பீஸ்க்கு வந்து உங்களுக்கு பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கீழே ஓப்பனாக இருக்குது. இப்போ அந்த ஓப்பனை எப்படி அடிக்கிறதுன்னு பாருங்கள். இந்த ஓப்பனை வந்து நீங்கள் நேராகவும் அடிக்கலாம், அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். ஆனால் அது வந்து நம்மளுக்கு வெளியே பிசுறு தெரியும். அதனால அதை உள்பக்கமாக நம்ம மடக்கி விட்டு ஒரு அடி அடிச்சிட்டோம் அப்படின்னா அதை அடிச்சுட்டு நம்ம திருப்பி பார்க்கும்போது நம்ம அதை பெரட்டி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிசுறு உள்ளே போயிடும். இப்போ பாருங்கள் பாக்கெட் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பாக்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பேக் பீஸை எடுத்து நம்ம ஃப்ரண்டில் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா பேக் பீஸ் எடுத்து அந்த வளைவு பகுதியை விட்டுறணும். நேர் பகுதி இருக்கும், அந்த நேர் பகுதியை எடுத்து நம்ம பாக்கெட் பீஸ் மேலே வச்சு அடிக்கணும். பாக்கெட் பீஸ் மேலே மட்டும்தான் வச்சு அடிக்கணுமே தவிர முன்பக்க பீஸில் அடி விழுகக்கூடாது. நம்ம ஒரு வளைவு ஒன்று கொடுத்துருக்கோம், அந்த வளைவு வரைக்கும் நம்ம பாக்கெட்டில் அடிக்கணும். அந்த வளைவுக்கு மேலே அந்த முன் பீஸில் நம்மளுக்கு அடி விழுகணும். இது பாருங்கள், உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். சாக் பீஸை வச்சு நம்ம முன் பீஸை வந்து ஆல்ரெடி அடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே அடி விழுகக்கூடாது, அது தப்பு. கரெக்டாக பாக்கெட் பீஸில் மட்டும் விழுகிற மாதிரி அந்த முன் பீஸுக்கு ஒரு புள்ளி தள்ளி பாக்கெட்டில் நம்மளுக்கு அடி விழுகணும். நம்ம வந்து ஒரு வளைவு ஒன்று கொடுத்துருப்போம், அந்த வளைவு வரைக்கும் பாக்கெட்டில் விழுகணும். அந்த வளைவுக்கு மேலே அந்த வளைவுக்கு மேலே பாக்கெட் பீஸு, முன்பக்க பீஸு, பின்பக்கம் எல்லாமே சேர்த்து ஒன்றா ஜாயின் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் தள்ளி அடிச்சிடக்கூடாது. கரெக்டாக அந்த ஒரு புள்ளி அளவு மட்டும் நீங்கள் அடிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக நீட்டாக கிடைக்கும் பாக்கெட். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல 3யுமே நம்ம கரெக்டாக வச்சு சேமாக வச்சு நம்ம அடிக்கணும். அதுக்கப்புறமா முன் பீஸ் பின் பீஸ் ரெண்டையும் சேர்த்து வச்சு அடிச்சிடறோம்.
அதுக்கப்புறமா நம்ம அதை பின் பீஸை மட்டும் பெரட்டி அதுக்கு மேலே ஒரு பதிவு தையல் போடுறோம். பாக்கெட் பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பீஸில் வந்து பின்பக்கமாக போகிறாப்புல வச்சு அதுக்கு மேலே நம்ம பின் பீஸில் தான் நம்ம வந்து இப்போ அமுக்கடி போட போகிறோம். அந்த பதிவு தையல் வந்து பின் பீஸில் தான் போடணும். உள்ளே உள்ள பீஸில் நம்ம பாக்கெட் பின் பீஸ்லேயே தள்ளி விட்டுட்டு அதுக்கு மேலே பதிவு தையல் போட்டுறோம். இப்போ பாருங்கள், இந்த பாக்கெட் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணனால பாக்கெட்டும் ஜாயின் பண்ணியாச்சு, பின்பக்க பீஸும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ஆல்ரெடி நம்ம முன்பக்கத்தில் ஒரு மடிப்பு ஒன்று வச்சோம், அது 2.5 இன்ச் அளவுக்கு. ஆனால் இப்போ பின்பக்கம் வந்து டாட் பிடிக்கணும். இது 3 இன்ச் அகலமும் உயரம் வந்து அதே 3 இன்ச் வச்சு ஒரு டாட் ஒன்று நம்ம பிடிச்சி எடுத்துடணும். இப்போ அதே மாதிரி அது ஆப்போசிட் சைடும் இப்போ நம்ம பாக்கெட் பீஸ் தான் பொருத்த போகிறோம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நம்ம பாக்கெட்டும் பொருத்தியாச்சு, 2 சைடுமே உங்களுக்கு பேக் சைடு பீஸையும் பொருத்தியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து இனிமேல் பெல்ட்டு தான் அடிக்கணும். பெல்ட் அடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். பெல்ட் வந்து உங்களுக்கு நம்ம வந்து பேண்ட்டை வந்து பிரட்டி பக்கமாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த பெல்ட் வந்து 18 இன்ச்சில் நீளம், 18 இன்ச்சு அகலமும் ஒரு 6 இன்ச்சு உயரமும் பீஸ் வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம ஹூக் 2 சைடு ஹூக்குமே நம்ம மாட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஒரே மாதிரி தான் 2 சைடு ஹூக்குமே நம்ம மாட்டிக்கிறணும். மாட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சின்ன ஹூக்கு பெரிய ஹூக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் 2 சைடு ஹூக்கையும். இப்போ நம்ம சின்ன ஹூக்கை வந்து எந்த பக்கம் பொருத்த போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜிப்பு வச்ச பகுதியில் கீழ்ப்பகுதியில் தான் சின்ன ஹூக்கும், மேல் பகுதியில் வந்து பெரிய ஹூக்கையும் நம்ம வச்சு பொருத்த போகிறோம். பாருங்கள், அது வந்து கீழ்ப்பகுதியில் நம்ம சின்ன ஹூக்கு, அதாவது ஹூக்கு மாட்டுறது சின்ன பகுதியை வைக்கிறோம். அதே மாதிரி பெரிய ஹூக்கு சைடை வந்து அந்த மூடி சைடு, அதாவது ஜிப்பு மூடி சைடு வந்து நம்ம பெரிய ஹூக்கை வைக்கிறோம். மாட்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக ஒரே அளவாக ஒரே மாதிரி மாட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம வைக்கும்போது எப்படி இருக்கணும்னா, சின்ன ஹூக்கு வந்து ஹூக்கு சைடும், பெரிய ஹூக்கு வந்து ஹூக்கு வந்து மாட்டாத சைடும் அந்த லாஸ்ட்டு எண்டு பகுதியை தான் வச்சு நம்ம அடிக்கணும். அப்போ தான் நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா அது மேல் பகுதியாகவும் இது உள் பகுதியாகவும் போகும். மாட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட் சைடு வந்துடும். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான் இந்த மாதிரி வச்சு காமிச்சோம். ஆனால் நம்ம வந்து பிரட்டி பக்கமாக வச்சு தான் இப்போ நம்ம பெல்ட் ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி நல்ல பக்கமாக வச்சப்போ சின்ன ஹூக்கு வந்துச்சு. இப்போ பிரட்டி பக்கமாக வச்சப்போ பெரிய ஹூக்கு தான் ஃபஸ்ட்டு வச்சு அடிக்க வேண்டியது வரும். அதாவது ஹூக் சைடையே நம்ம வச்சு அடிக்க போகிறோம். ஹூக்கு மாட்டி இருக்கிற பக்கமே வச்சு ஒரு 1/2 இன்ச் தள்ளி அடிக்கிறோம். நம்ம ஜிப்பு வந்து ஆரம்பத்தில் நம்ம கரெக்டாக வைக்கணும். எண்டில் வந்து நம்மளுக்கு எது முன்ன பின்ன வந்தாலும் பரவாயில்லை. நம்மளுக்கு ஆரம்பத்தில் நம்ம சரியாக இருக்கணும். கரெக்டாக வச்சு பார்த்து அடிக்கணும். இப்போ பாருங்கள், ஹூக்கு வந்து சின்ன ஹூக்கு வந்து எப்படி மாட்டுறோம் அப்படின்ட்டு அந்த எண்டு பகுதியிலேருந்து வைக்கிறோம். சின்ன ஹூக்கை எண்டு பகுதியிலேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம அடிச்சுக்கிட்டே வர்றோம். இப்போ பாருங்கள், நல்ல பக்கமாக நம்ம திருப்பிட்டோம். பேண்ட்டை திருப்பி பார்த்தா மேல் பகுதியில் சின்ன ஹூக்கு வருது. இந்த சைடு பார்த்தோம்னா உள்பகுதியில் போகும். மாட்டுறது வந்து பெரிய ஹூக்கு வந்து உள்பகுதி பக்கமாக போயிடும். நம்மளுக்கு மாட்டுறதுக்கும் கரெக்டாக வரும். இப்போது 1/2 இன்ச் நம்ம மடக்கி விட்டு நம்ம பெல்ட் அடிச்சிடறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்,
ஒரு நாட்டுக்காக ஒரு பீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு பேண்ட்டுக்கு 5 நாட்டு மாதிரி 5 நாட்டு அல்லது 4 நாட்டு வந்து நம்ம அடித்து எடுத்து ரெடியாக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம டாட்டு பிடிச்சிருப்போம். பேக் சைடு டாட்டும் ஃப்ரண்ட் சைடு மடிப்பும் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு நேராக நம்ம அந்த நாட்டை வச்சு ஒரு அமுக்க தையலை போட்டுடுறோம். இப்போ அதுக்கு மேலே வந்து பெல்ட்டுக்கு மேலே ஒரு அடி அடிக்கிறோம். அப்போ அடித்து பார்க்கும்போது பெல்ட் ஆல்ரெடி 2 இன்ச்சும் நம்ம நாட்டு வந்து அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு நம்ம இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ அதை மடக்கி விட்டு நம்ம அதுக்கு மேலே ஸ்ட்ராங் அடி போட்டு நேராக அடிச்சுக்கிட்டே வந்து அடுத்த பெல்ட்டும் அதே மாதிரி பெல்ட் 2 இன்ச் இருக்கும். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுட்டு மீதமுள்ள நாட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரியாக நம்ம ஹூக்கு பக்கத்தில் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி கரெக்டாக அடிச்சுக்கிறோம். அது மாதிரி மாற்று பகுதியிலையும் நீங்கள் சரியாக வச்சு 1/2 இன்ச் மடித்து விட்டு நாட்டு வச்சு அடிச்சுக்கிட்டே வரோம். அதுக்கப்புறமா மேலே வந்து அதே மாதிரி மேலேயும் ஒரு தையல் போட்டுறோம். இப்போ பாருங்கள் பெல்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்குது. இதை மாட்டி பார்க்கணும். ஜிப்பை வந்து நல்லா ஏற்றி விட்டுட்டு மாட்டி பார்த்தா உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவல் சைடு நல்லா கரெக்டாக நேராக வந்துடும். சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண